டிக்கெட் காட்டியாச்சு கைஸ். டிக்கெட் காட்டிட்டு உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். வீட்டுக்குள்ள அங்கே நம்ம இருந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ வச்சுருந்துருக்காங்க, பட் என்னன்னு தெரியல. இப்போ வந்து காலியாக தான் இருக்குது கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ப்ரொப்போஸ் பண்ணிட்டுருக்காங்க. ப்ரொப்போசல் நடந்துட்டுருக்காங்க, ப்ரொப்போசல் ஃபோட்டோ ஷூட்டு. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு another வீடியோ. ஹாய். ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கடா வெளியே சுற்றிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ முட்டுக்காடு பிரிட்ஜில் நின்றுருக்கோம். ஸோ நம்மளோட ட்ரிப்பு வந்து நம்ம ஆரம்பிச்சாச்சு. இங்கே பாருடி, அங்கே பார்த்துனுங்க. ஸோ நம்ம ட்ரிப் வந்து ஆரம்பிச்சாச்சு கைஸ். எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போகிறோம் மகாபலிபுரம். ஆமாம் கைஸ், மகாபலிபுரத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதை தான் நம்ம சஸ்பென்ஸாக வச்சுருந்தோம். ஸோ சரி, அங்கே டைம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 மணிக்கு கிளம்பணும். ஸோ இப்போ டைம் என்ன தெரில கைஸ், 2:30 இருக்கும். ஸோ முட்டுக்காடு தாண்டி வந்துட்டோம். ஸோ அதான் சரி, ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இங்கேயே ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ எடுத்துகிட்டு, நல்லா இருந்துச்சு பிளேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதான் ஒரு இன்ட்ரோ எடுத்துகிட்டு அப்படியே போகலாம் அப்படின்றது தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இருங்க பைக்கை காட்டுறேன். இதில் வந்தோம் நம்ம பைக் இதுதான் கைஸ். ட்ரிப் எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. ஸோ ஃபுல்லாக ஆனால் இங்கே நல்லா இருக்குது ரோடு. ஸோ வாங்க பார்த்துட்டு நம்ம ரீச் ஆகிட்டு போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம் மகாபலிபுரத்தை. மெதுவாக விட்டு நான் பிடிக்காம வரேன். என்ன நம்ம பஸ்ஸில் வந்திருந்தா நடந்து தானே வைக்கிங்கன்னு போயிருக்கணும். தலைவலிக்குதா? என்ன பண்ணு விக்கி? க்ளீன் பண்ணுறது ரொம்ப டயர்டாக இருக்குது. கொஞ்சம் எனர்ஜி எடுத்துகிட்டு நம்ம போய் எப்படி நடக்கணும். ஒரு வழியாக நம்ம ரீச் ஆகிட்டோம் மகாபலிபுரம். ஸோ வாங்க, இப்போ தான் பார்க் பண்ணிட்டு வந்த வண்டி. பரவாயில்ல, பார்க்கிங் வந்து கொஞ்சம் 10 rupees தான், 3 hours வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்க, கும்பல்லாம் எப்படி இருக்குது? ஓரளவுக்கு கும்பலாக தான் இருக்குது, பட் ரொம்பலாம் இல்லை. ஸோ அவங்க உள்ளே போயிட்டு என்ன நல்லா இருக்குது பார்ப்போம். இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் இல்லை, எங்களுக்கு 3rd டைம் வரும். ஸ்டில் வாங்க போய் பார்க்கலாம் என்ன நல்லா இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே எங்கே என்ட்ரியாக வரோமோ எல்லா இடத்துலையுமே ஒரே டிக்கெட் தான். ஸோ வந்து டிக்கெட் இப்போ நம்ம ஆன்லைனில் வாங்கினா 35 rupees ஒரு ஆளுக்கு. ஸோ ஆன்லைனில் ஸ்கேன் இருக்குது, ஸ்கேனர்லேயே நம்ம பே பண்ணால் 35 rupees. இல்லை நம்ம நேரில் போய்ட்டு வாங்கினாக்கா ஸோ அதுக்கு எனக்கு தெரிஞ்சு 10 rupees 5 rupees அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு எவ்வளோ நான் கரெக்டாக தெரில. போன டைமாக நான் இங்கே ஆன்லைனில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் ஆன்லைன் டிக்கெட் எடுத்தாச்சு. அந்த ஒரு டிக்கெட் தான் எல்லா இடத்துக்குமே நமக்கு யூஸ் ஆகும் இங்கே சுற்ற. ஸோ 2 பேருக்கு 70 rupees ஆச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துக்கு தான் போகிறோம். வாங்க இது போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பேர் நாளைக்கு கிரீன் ஹெரிட்டேஜ் ஷோர் டெம்பிள் உள்ளற. இதுக்கு ஒரு இடம் பேர் நம்ம சொல்லுவாங்களே. இருங்க, டிக்கெட் செக்கிங் இருக்குது. நான் டிக்கெட் காட்டிட்டு உங்களுக்கு வரேன். டிக்கெட் காட்டியாச்சு கைஸ். டிக்கெட் காட்டிட்டு உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ பரவாயில்ல, இங்கே கொஞ்சம் கிளைமேட்டும் நல்லா தான் இருக்குது. அதுக்கு கிளைமேட்டு பெரிய ஹீட்லாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நடு உச்சி வெயில்னு சொல்ல முடியாது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3:15 அந்த ரேஞ்சில் ஆகுது. ஸோ நல்லா தான் இருக்குது கிளைமேட்டும். ஸோ அங்கே உள்ளே போய் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, ஃபோட்டோஸ்லாம் நம்ம இங்கே எடுக்கிற நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அங்கெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் தான் நம்ம 2 வாட்டி வந்திருக்கோம். ஆனால் 2 வாட்டியும் பரபரன்னு போயிட்டோம். எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒழுங்கா இல்லை, இவ இப்பயும் அப்படிதான் பண்ணுவோம். இன்னைக்கும் பரபரப்பாக தான் போவோம். இவ இப்போ அப்படி சொல்றா. ஆனால் பாருங்களேன், இன்னொரு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் இப்போதான் என்ட்ரி ஆயிருக்கும். இப்போ அதனால தெம்பா பேசுவான். கொஞ்ச நாடி போனதுக்கப்புறம் விக்கி கால் வலிக்குது போகலாம் விக்கின்னு சொல்லிட்டு உட்காந்துன்னு அழுதுன்னு இருப்பா பாருங்க. பண்ணுவேன், 100% பண்ணுவேன். பண்ணலன்னா உனக்கு போகும்போது பிரெட் ஆம்லெட் வாங்கி தரேன். இருங்க நான் கிட்ட போய்ட்டு உங்களுக்கு எடுக்கிறேன். அதே கும்பலாக இருக்குது. இங்கே ஆக்சுவலாக ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமும் இருக்குது. அவங்க என்ன பிடிச்சிக்கலாம். இதுதான் என்ட்ரி. உள்ளே வந்தாச்சு நம்ம. எல்லாம் ஃபோட்டோ ஷூட்ஸ் தான் மோஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க.
ஓகே ஃபோட்டோ எடுத்துக்கிறியா? சூப்பரா இருக்கு விக்கி, காத்து ஆமாம் கைஸ், பக்கத்தில் பீச் இருக்கிறதுனால நல்லா காற்று அடிக்குது. ஓகே ஃபோட்டோ எடுத்துக்கிறியா? ஃபோட்டோ இல்லை எங்க அங்க போன டீம் நீங்க எடுத்து தெரியுமா? நீ எடுத்து வால்பேப்பரா கூட இல்லை இப்போதைக்கு இல்லை லேப்டாப்ல. ஆமா ஆமா அது ஓகேவா? இங்க பக்கத்துல அது இதுல அங்கதான் நல்லா இருக்கும். இங்க வேண்டாம். இங்க எடுத்துக்கலாம், 2 பேரும் இங்க நின்று எடுத்துக்கலாம். கைஸ் இப்போதான் நம்மளோட ஃபோட்டோ ஷூட்லாம் முடித்தோம். ஸோ என்னென்ன ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோ கிட்டேயே. ஸோ இது இல்லாமல் நம்ம இன்ஸ்டாலெலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் போடுவோம். ஸோ அதை பார்க்கணுன்னா அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணவே போகிறோம். போயிட்டு என்னென்னா பார்க்கலான்னு சொல்லிட்டு காட்டுறவாங்க. ஓகே பீச் பாரு. ஆனால் இங்கே இறங்கி முன்னாடி நீங்கள் பீச்சுக்கு இதுக்குள்ளே விளையாட போறியா? நான் தண்ணியில் இறங்கி இல்லை அப்படியே அங்கே போகலான்ற சும்மா காட்டு. நான் உங்களுக்கு பீச்சு காட்டுறேன். இது ஆஸ் யூஷுவல் தான், நார்மல் பீச் தான், பெருசாக எதுவும் இல்லை. நிறைய பேர் என்ன குளிச்சுட்டு இருக்காங்க பீச்சில், பார்த்தீங்கன்னாலே தெரியும். சரி வேலைக்கு நம்ம அங்கே போயிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குல்ல இன்னும். நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்கல்ல. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பெருசாக வரும் இந்த சீரீஸு. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நாங்கள் போடுறோம். ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் எல்லா பார்ட்டையும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ இது மாதிரி நம்ம நிறைய ட்ரிப் இன்னும் பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்யூச்சரில். ஸோ அதில் வந்து கீர்த்தியும் வருவா, 3 பேரும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து எங்களால் அவளும் வர முடியல, வண்டியில் வந்துட்டோம் நாங்கள். ஸோ அது இல்லாமல் இது டக்குன்னு பிளான் பண்ணி வந்தது. ஆமாம், நார்த் இந்தியன்ஸும் இருக்காங்க இங்கே. பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வர்றவங்கன்னா பஞ்சாபின்னு நினைக்கிறேன், ராஜஸ்தான். ஓகே சரி, இது ஆக்சுவலாக நல்லா இருக்குது. லக்கே இதுகிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிறியா? போதுமா? ஏன் அந்த இடத்துல போய் எடுத்துக்கிறியா? நிறைய பேர் இங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்காக தான் வயசு வராங்க. நல்லா இருக்கு. மகாபலிபுரம் ஸ்டோரி இருக்காது, உங்களுக்கு தெரியும்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ ஏன்னா நாங்களும் ஒரு 3 தடவை வந்துட்டோம். இதோட ஸ்டோரி என்னன்னு சொல்லி எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. ஏதோ உள்ள பாக்குறாங்க என்னமோ இருக்கு. ஓகே, இது சிவனோடதுன்னு நினைக்கிறேங்க. இது அப்படிதான் கேள்விப்பட்டேன், சிவனோட லிங்கம்னு. பட் எங்களுக்கு அஃபிஷியலாக தெரில என்னன்னு சொல்லி. எப்படி ரெடி ஆச்சு உருவாச்சுன்னு இருக்க தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கைஸ் அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற. அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க? கைஸ் இதுதான் நாங்க வந்து மேலே ஏறி நின்று ஃபுல்லா கவர் பண்றோம். இது பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்ம சிவன், அந்த லிங்கம் அதுக்குள்ள அந்த கோயிலுக்குள்ள தான் இருக்கு. ஷோர் டெம்பிள். நம்ம அது முடிச்சு ஷோர் டெம்பிள் முடிச்சுட்டு இங்கே பாருங்க ஃபுல்லாக ஷாப்ஸ்லாம் நல்லா ஷாப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்க வந்திருக்கோம். ஸோ ஆனால் ரேட் நல்லா ஊறப்பட்ட ரேட் இருக்கு, ஹை ரேட் தான். ஓகே உனக்கு ஏதாவது வேணுமா? ஸ்லிப்பர்ஸ், லக்கி ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்கு பாரு.
சப்பல் பிடிக்காது. ஃபுல்லா ஹேண்ட்மேட் ஸ்லிப்பர்ஸ் அது. இந்த சைடு இந்த ரோட்ல நம்ம ஒரு கடை வச்சோம்னா ஓடுமா? நான் என்ன கடை பானிபூரி கடை வித்து நார்மல் பிரைஸ். நல்லா ஓடுமே. கீ செயின்ஸ் நல்லா இருக்கு பாருங்க. கீ செயின்ஸ் பிரைஸ் நல்லா இருக்கு எல்லாம். இது பாருங்க இங்க ஃபுல்லா புத்தர் அவங்களோட இதெல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து ஹேண்ட்பேக்ஸு. இங்கேயும் அந்த புத்தாஸ் அண்ட் தென் அந்த ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இது சங்கில் பேர் எழுதி தரப்போகிறோம். நிமிஷம் ரேட் விசாரிப்போம். ₹60. இந்த சின்ன சைஸ் வந்து 60 rupees. சின்னதில் எழுத்துருவாங்க. அந்த பெரிய சங்கில் எழுத்துறதுனா ₹200. லக்கி கப்பல் டேட்டோ ஃபிளாட் ஆஃப் 50% ஆஃபரா போட்டுக்கலாமா? இப்போதான் ஒரு காலத்துல டேட்டோ போட்டு சொல்லி கேட்டுட்டு இருந்தா போட்டுக்கவே மாட்டா. அப்புறம் நானும் என் பேரை குத்திக்கன்னு சொன்னா கேட்க மாட்டா. போட்டுட்டு இருக்காங்க நிறைய பேரு. இது முடிஞ்ச வரைக்கும் கடையா தான் இருக்கு. எல்லாமே ரிப்பீட் ஆகிற கடைஸ் தான். நம்ம போய் வேற ஏதாவது பார்க்கலாமா? ஓகே, கடையில எப்படியாவது வாங்க போறது இல்லை. வாங்க வேற ஏதாவது போய் பார்க்கலாம். நம்ம இது எல்லாம் ரிப்பீட்டட் கடைஸாக தான் இருக்கு, ஷாப்ஸாக தான் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் நம்ம மலை ஏறி இங்கே தான் போகிற மாதிரி இருக்கும், லைட் ஹவுஸ் கிட்ட. சரி, இங்கே டிக்கெட் காட்டணும். டிக்கெட் காட்டிட்டு வரோம். டிக்கெட் காட்டிட்டு வந்தாச்சு கைஸ். ஸோ இது எனக்கு ஆக்சுவலாக நேம் என்னன்னு தெரியல. லக்கி, அதுக்கு பேர் தெரியுமா உனக்கு? இந்த லொக்கேஷன் பேர் தெரியுமா? லைட் ஹவுஸ் ஒன்று இருக்கு, ஆனால் லைட் ஹவுஸ் இது பேர் சரியாவது நேம் இருக்கும். அது இருந்தாலும் நான் பார்த்து படித்து சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, குரங்கு அதை சேட்டையை காட்டிகிட்டு இருக்கோங்க. எது கையில் இருந்தாலும் பிடிக்கும். லக்கி, பேக்கெட்டில் வச்சுக்க ஃபோனை. பார்த்தீங்களா, நான் சொல்லலை. இப்படிதான் கைஸ் பண்ணுவா. பாருங்க கைஸ், இந்த ஒரே வழியில தான் அப் அண்ட் ரெண்டு பேருமே ஏறதும் சரி இறங்குறதும் சரி இதில் தான் வரணும். நாளைக்கு முடியலையா? சந்தாச்சு கைஸ், எப்படியும் மேல வியூவை பாருங்க. பாருங்க கைஸ், வியூ செம்மையா இருக்கு வியூ. இங்க ஆக்சுவலா அந்த போட்டோகிராஃபர் இருக்காங்க கைஸ். கேட்பேன் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ. இங்க பாருங்க கைஸ், முடியலன்னு உட்காந்துட்டா. மேலே ஏறிடவானா வர மாட்டோம். வா போலாம். வீட்டுக்கு போலாமா? இப்படிதான் பண்ணுவோம். ஒரே ஒரு இடம் தான் பார்த்தோம் பாருங்க. அதுக்கே வந்து முடியலன்னு வந்து உட்காந்துட்டா. இவெல்லாம் வச்சு எங்க இந்த ட்ரிப்பு போறது சொல்லுங்க. ஓகே, இப்படி பார்க்காத கிளார் அடிக்குது சொட்டையில. கொஞ்சம் கையேடு
ஐயோ ஐயோ அடிக்குது, கிளார் அடிக்குது. கைஸ் வியூ பாருங்க கைஸ், செம்மையா இருக்கு அந்த பீச் வியூ இங்க இருந்து. இந்த ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் ரிஸ்கியா தான் கைஸ் இருக்கு, ரொம்ப குட்டியா அதே வண்டி. கைஸ் வியூ சூப்பரா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம அந்த என்ன லைட் ஹவுஸ். ஸோ பார்ப்போம், உள்ள போக முடியுதான்னு ட்ரை பண்ணலாம். சூப்பரா இருக்கு கைஸ் வியூ. கைஸ் இங்க இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஹவுஸ் கிளியராகவே தெரியும். கொஞ்சம் ரிஸ்கியா தான் கைஸ் இருக்கு. எப்போ இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வியூ கைஸ் இது பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள். ஸோ மேலே ஏறி காட்டணும் உங்களுக்கு. லக்கி உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஃபுல்லாக கல்வெட்டுகள். இதுதான் கல்வெட்டுகள். அங்கே இங்கெல்லாம் நம்ம இருந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ வச்சுருந்துருக்காங்க, பட் என்னன்னு தெரியல. இப்போ வந்து காலியாக தான் இருக்கு. இல்லை காலியாக தான் இருக்கு, நம்ம இருந்திருக்காங்களா. இங்கேயும் அதே மாதிரி தான், இங்கே யாரோ இருக்காங்க. சிவனா வைக்கிது, சிவனா நந்தி மேல தான் கால் வச்சிருக்காங்க. சிவன் தான் தெரியல, மேபி உங்களுக்கு தான் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. ஆனா அவங்க அங்க ஒருத்தவங்க இருக்காங்க, பார்வதியா சிவனுக்கு பார்வதி தானே. அதான் அவங்க பக்கத்துல குழந்தை வேற இருக்காங்க ஒருத்தவங்க. முருகனா இருப்பாரு. இப்ப பிள்ளையாரு பிள்ளையார் தான். இல்ல பிள்ளையார் தான் இருப்பாரு. முருகத்தை குச்சிட்டு வந்தாங்க. விஷ்ணு விஷ்ணு தானே இருக்கு. இதே மாதிரி எங்க ஊர்ல ஒரு கோயில் இருக்கு, அது திருவனந்தபுரம் இருக்குல்ல, அங்க இதே மாதிரி ஒரு சாமி இருக்காங்க. இதே மாதிரி படுத்துட்டே இருப்பாங்க, சூப்பரா இருக்கும். விஷ்ணு காய்ஸ், விஷ்ணு தான். நல்லா இருக்கு காய்ஸ். காய்ஸ் நம்மளோட கெட்ட நேரம் க்ளோஸ்டு. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். 3 தடவை வந்திருக்கோம், 3 தடவைமே நம்ம அந்த இதுக்கு ஏற முடியல. ஸோ இன்னைக்கு சரி ஏறிடலான்னு பார்த்தா க்ளோஸ்டுன்னு போட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ட்ரை பண்ணலாம் கைஸ். லக்கி லக்கி என்ன லக்கி ஃபீல் பண்றியா? வரணும்ங்கறாங்களா, போயிட்டு வரலாம். எங்க சொல்றாங்க? வரவங்க வாங்க.